தமிழ்நாடு இதோட முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கேரளாவுக்குள்ளே போக போகிறேன். இங்கே பாருங்கள் இந்த பாலம். இந்த பாலத்தை தாண்டி அங்கிட்டு போனால் கேரளாவுக்கு போகலாமா? இங்கே பாருங்கள். இதில் வந்து கார்த்திகை மாதத்தில் ஃபுல்லாக தண்ணி ஓடுமா. மழை காலத்தில் சூப்பராக இருக்குமா. ஃபுல்லாகவே தண்ணி விட்ருவாங்களாம். இப்போ நம்ம வறண்டு அடிக்கிற வெயிலில் வந்திருக்கோம். செம வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ பாலத்தை தாண்ட போகிறோம். கேரளாக்குள்ளே காலை எடுத்து வச்சுட்டேன். வாங்க போகலாம். போய் கேரளாக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அன்புடன் வரவேற்கிறது உங்களை கேரளா. வாங்க போய் பார்ப்போம். அன்புடன் வரவேற்றது கேரளா. கேரளாக்குள்ளே வந்துட்டோம். கேரளாக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் அந்த கேரளா மாடல் வீடு செமல்ல. ஓடு போட்டு கேரளா மாடலில் இருக்கா தென்னை மரம் வீடு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா கேரளா மாடலில் வீடு இருக்குது. போய் உள்ளே போய் பார்க்கலாம். கேரளா வீடு மட்டும் ஸ்பெஷலுங்க. சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மரமும் செடியும். இங்கே பாருங்கள் அந்த பாதை அழகாக இருக்கும். எவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. பாருங்கள் கிறிஸ்துவர் வீடு கேரளா வீடு பார்த்தாச்சுல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். 7ஆம் நம்பர் தான் கேரளா வீடு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்காங்க. 7ஆம் நம்பர் தான் கேரளா வீடு. கேரளா வீடு ஓகேவா. ஒவ்வொரு வீடு பாருங்கள். பாடி பழைய வீட்டின் முடிவு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லா வீட்டுக்குள்ளேயும் டிவி ஓடுதுங்க. இங்கே பாருங்க சூப்பர்ல. வாவ். எல்லா வீட்லேயும் கதவு இப்படி தான் இருக்கும். பொட்டியா மரத்தால் ஆனது எல்லாமே. எங்கே பாருங்க கேரளாவில் கிறிஸ்டின்காரங்க வீடு. இதுதான் கொல்லப்புறம். எல்லாமே மரத்தில் தாங்க இருக்குது. தரை படி கதவு செவுறு எல்லாமே மரம். அப்படியே அடுத்ததுக்குள்ளே தாச்சு அம்மா. இங்கே பாருங்க இதில் படுத்து தூங்கலாம். சூப்பராக இருக்குது. ஊஞ்சலில் வந்து இது கட்டி விட்ருக்காங்க. கேரளாவில் வந்து கட்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கேரளா கட்டில் பாருங்க சூப்பரில். கிறிஸ்துவ வீடுங்கிறாங்களா. ஏசப்பா இருக்காரு. தூளியிலே ஆடு வந்த அது மாதிரி தூளி மாதிரி கட்டில். இந்த பக்கம் பாருங்கள் குருது. எங்கே பார்த்தாலும் மரப்பலகை தான். அந்த வீட்டுக்குள்ளே உள்ளர போய் இந்த பக்கத்தில் வெளியில் வந்துட்டாங்க. வாங்க மறுபடியும் கிட்டால போவோம். இந்த வீடு தான் இப்போ உள்ள பார்த்தோம். இந்த வீடு பார்த்தோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் போனேன். இப்போ அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். இது வழியாக இறங்கி போய் பார்ப்போம். இங்கே இருக்க கேரளா சேர். மம்பூட்டி இருக்கார்ல மம்பூட்டி. அவர் இந்த மாதிரி சேரில் எல்லாம் உட்காந்துருப்பார். நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க எச்சு துப்புறதுக்கு எவ்வளோ பெரிய குண்டானு. அதில் படுத்துக்கிட்டு பிடிச்சுன்னு எச்சு துப்புறதுக்கு. பாட்டி பாருங்கள் கேரளா பாட்டி. சேரு கேரளா சேரு. இந்த டேபிளு பொட்டி வெத்தலை பொட்டி. இந்த பாட்டிங்கெல்லாம் சாஞ்சு படுத்துக்குவாங்கள்ல அந்த மாதிரி இது. அப்புறம் இந்த பக்கம் போனேன்னா எல்லா பக்கம் பாதையாக இருக்கல ஒன்றும் பிடிப்படப்படுது. அப்புறம் இது பக்கம் முத்தம் டேபிளு. அப்படியே வந்தால் கிச்சன்லேருந்துலாம் ஆமாம். இங்கே பாருங்க சாமான் கேரளா வீட்டில் எல்லாத்துலேயும் டிவி ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. ஆட்டுக்கல் அருகாமனை இது கப்பு டீ போடுற கப்பு இட்லியை வைக்கிறது எண்ணெய் சட்டி விறகடுப்பு குண்டான் மண் சட்டி ஓலைக்கூடை. இங்கே இருங்க ஆப்பை. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இந்த ஆப்பை. அடேப்பா ஆப்பை. இங்கே பாருங்க தண்ணி நம்ம பைப்பில் திருநா வரும். இல்லாட்டி வெளியில் போய் வீட்டுக்கு வெளியில் எடுத்து வருவான். இங்கே இருங்க கயிற்றை கட்டி விட்ருக்காங்க. இந்த பானையை எப்படியே எடுத்து இதுக்குள்ளே விட்டு சரி வீட்டுக்குள்ளே இருந்தால் தண்ணி எடுத்துக்கலாம். கிணறு பூட்டை போட்டிருக்காங்க. இந்த பாருங்க சமையல் அறையுடன் கிணறு சேர்ந்திருப்பது கேரளா இருக்கும் வீடுகளில் பொதுவாகவே காணப்படும். பரவாயில்லையே. கேரளா வீடுகள் வந்து சமையல் அறையிலே தண்ணி கிணறு வச்சுருவாங்களாம். சூப்பரில் அது. அதெல்லாம் உண்மையிலே அதிசயம் தாங்க. அம்மி தூணு மாடம். இந்த உரி போட்டுருப்பாங்களா உரி பானை கிச்சன் பாருங்க. வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம் சூப்பராக இருக்குது. உப்பு ஜாடி. அந்த பக்கத்தை போனோன்னா அங்கே பாருங்க கதவு ஜன்னலை தூணை வெளியில் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இந்த அங்கே ஒரு வீடு இருக்குது கேரளா வீடு. அதை போய் பார்ப்போம். இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போகலாம்.